ஓம் ஓம் சாந்தி. பாபா நம் அனைவர் மூலமாகவும் ஓர் அழகான பயிற்சியை செய்விக்க விரும்புகிறார். அது என்னவென்றால் நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பது. ஏனென்றால் அப்படிப்பட்டதொரு காலம் வரும், அப்போது உலகில் நம்மை சுற்றியுள்ள சூழலில், குடும்பத்தில், உறவுகளுக்கிடையே, இயற்கையில் குழப்பங்கள் இருக்கும், கொந்தளிப்பு இருக்கும். அந்த நேரத்தில் நொடியில் எண்ணங்களை அமைதிப்படுத்தி நினைவின் மூலம் தந்தையோடு இணைந்து விடுவோமானால், சுயமரியாதை நிறைந்தவராக ஆகிவிடுவோமானால், பாபாவுடைய மிகுந்த உதவி நமக்கு கிடைக்கப்பெறும். மேலும் பிரச்சனைகள் கூட தீர துவங்கும். நமக்கு மிகுந்த நன்மை ஏற்படும். கடைசி நேரத்தில் நொடியில் முற்றுப்புள்ளி வைத்து உடல் உணர்விலிருந்து விலகி நாம் பாபாவுடன் வீடு திரும்புவோம். ஆனால் யாருக்கு இந்த மனநிலை இருக்க முடியும்? யார் நீண்ட காலம் முற்றுப்புள்ளி வைத்திருப்பார்களோ அவர்களால் தான் செய்ய முடியும். யாரது மனதின் எண்ணத்தின் வேகம் குறைவாக இருக்குமோ அவர்களால் தான் நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஒரு கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறதென்றால் உடனடியாக பிரேக் பிடிக்க முடியாது. முதலில் வேகத்தை குறைத்து பின்னர் தான் பிரேக் போடுவார்கள். இதில் 3, 4, 5 நொடிகள் பிடிக்கலாம். எனவே நாம் மனதின் வேகத்தினை எப்போதும் மெல்லமானதாக வைத்துக் கொள்வதற்கு பயிற்சி செய்வோம். அதன் நீண்ட கால பயிற்சி இருக்க வேண்டும். வீணான எண்ணங்கள் இருந்தால் மனம் வேகமாக செயல்படுகிறது. அந்த வீணான எண்ணங்களின் ஓட்டத்தினால் மனம் சக்தி இழந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் விரும்பினால் கூட மனிதரால் தமது எண்ணங்களை நிறுத்த முடிவதில்லை. நாம் இந்த வேகத்தினை மட்டுப்படுத்துவோம். பயிற்சி செய்து செய்து ஒரு நிமிடத்திற்கு 8 முதல் 10 எண்ணங்கள் என்ற நிலைக்கு கொண்டு வருவோம். இதுவே தேவயுகத்தில் நமது மனதின் வேகமாக இருந்தது. இவ்வாறு பயிற்சி இருந்தால் எப்போது வேண்டுமோ நமது மனதினை நம்மால் நிறுத்த முடியும். அதாவது உடல் உணர்விலிருந்து விலக முடியும். பரமாத்ம சுரூபத்தில் மனதினை நிலைக்கச் செய்ய முடியும். பிரபுவோடு சந்திப்பை கொண்டாட முடியும். இதற்காக ஒரு தாரணை அவசியமாகிறது. அது சரளமான சித்தம், சகஜமான உணர்வோடு வாழ்வை வாழ்வது. யார் சகஜமான உணர்வோடு வாழ்க்கையை வாழ்வதில்லையோ அவர்களது எண்ணங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அதிகமாகவே ஓடுகின்றன. இரண்டாவது, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விரைவாகவே முடித்துவிடக்கூடிய இயல்பு. யாரொருவர் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்து அதனை பெரிதுபடுத்துகிறாரோ அந்த பிரச்சனைகள் மேலும் மேலும் பெரிதாகின்றன. சூழ்நிலையே சுமை நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் அந்த மனிதர் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றியே வர்ணனை செய்கிறார். ஆனால் எந்த ஒரு மனிதர் நொடியில் விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவாரோ அவரால் தான் பிரச்சனைகளை முடிக்க முடியும். இதற்காக ஒரு தாரணை என்ன தேவை என்றால், ஏதாவது சுயமரியாதையினை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றொரு தாரணை, ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும். மன ஒருமுகப்பட்டு ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். ஞானம் என்பது நமக்கு ஆனந்தத்தை வழங்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். ஞானம் நமது வாழ்க்கையில் அழகான ரசனையை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக வேண்டும். யாருக்கு ஞானத்தின் ரசனை ஏற்பட்டு விடுகிறதோ, யார் சுயமரியாதையின் நல்ல உணர்வில் இருப்பார்களோ அவர்களது எண்ணங்களின் வேகம் மிகவும் குறைவாகி விடுகின்றன. அவர்கள் எப்போதும் ஆல்பா நிலையில் இருக்க துவங்குகிறார்கள். இது உயர்ந்த யோகிகளின் அடையாளமாகும். எனவே வாருங்கள், நொடியில் மனதின் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம். இன்று முழு நாளிலும் இந்த பயிற்சியினை செய்வோம். 1, பிறரை நாம் ஆத்மாவாக காண்போம். இதனால் மனதின் வேகம் குறைய துவங்கும். மேலும் நமது காரியங்களை என்ஜாய் செய்வோம். சகஜமான உணர்வோடு செய்வோம். மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் 2 முறைகள் நின்று பார்ப்போம். என் மனதின் வேகம் வேகமாக இருக்கிறதா, குறைவாக இருக்கிறதா?
கூடவே நொடியில் அசரீரியாவதற்கான பயிற்சி செய்வோம். நொடியில் சுயஸ்வரூபத்தை காண்போம். ஆத்மாவாகிய நான் ஜொலிக்கக்கூடிய ஜோதியாவேன். மிகவும் ஒளிமயமாக புருவ மத்தியின் குடிலில் வீற்றிருக்கிறேன். ஒவ்வொரு மணி நேரத்திலும் 2 முறைகள் இந்த பயிற்சியினை செய்தாலும் கூட சித்தம் மிகவும் அமைதியாகிவிடும். மாலை வருவதற்குள் ஆழமான அமைதியும் பரம ஆனந்தமும் அனுபவமாகும். நீண்ட காலத்தின் இந்த பயிற்சி இறுதி நேரத்தில் நம்மை வெற்றியடைய செய்யும். பாபா கூறியிருக்கிறார், அஷ்டரத்தினங்களுடைய அடையாளமே என்னவென்றால் அவர்கள் இறுதி நேரத்தில் நொடியில் அசரீரியாகி விடுவார்கள். அதாவது வீட்டிற்கு செல்வதில் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. தர்மராஜருக்கு டாடா காண்பித்தபடி அவர்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்வார்கள். மேலும் பாபா அவர்களை வீட்டில் வரவேற்பார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.